ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வாழை படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வாழை படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இன்னும் எவ்வளவு லேட்டா போதே ரிவ்யூன்னு பார்த்தா கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து எங்க வீட்டில் எங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த வேலையில் இருந்ததால நல்லா பார்த்து பண்ண முடியல. நான் என்ன நினைச்சேன்னா கன்ஃபார்ம் இதை பண்ணணும். பட் ஏன்னா நான் எதிர்பார்த்த சினிமா வந்திருக்கிறப்ப அதை கண்டிப்பா நான் பண்ணணும். படம் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, பார்த்து அதை பண்ணி அதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நல்ல சினிமா தவறக்கூடாது, விடக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். அந்த படத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்பது சொல்றதா இல்ல நான் ரசிச்சு சீட்ல உட்காந்து ஸ்கிரீனை பார்த்து ரசிச்சதை சொல்றதா, இல்ல உட்காந்து அழுததை சொல்றதா, இல்ல சிரிச்சதை சொல்றதா, அது பரிதாபப்பட்டதை சொல்றதான்னு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. ஒரு படம் ஒரு மனிதர்ல என்ன இம்பாக்ட் பண்ணும்னா நீங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு தெரியும். டைரக்டர்ஸ் அவங்களுக்கும் அவங்க டிரெக்டர்ஸ் என்னன்னா ஒரு எமோஷன் அவங்களுக்கு கட்டுப்படுத்திட்டு அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து டைரக்டா இருப்பாங்க. பட் ஆனா ஒரு டைரக்டர் ஒரு படத்தை பார்த்துட்டு அழுவார் அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அது அது அவங்க ஏன்னா அவங்க நம்மளாம் சாதாரண மனுஷன், நம்மளாம் படம் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா எடுத்தாதான் அதோட வழி என்னன்னு அங்க இருக்கப்பதான் தெரியும். இவங்க எல்லாம் ஆல்ரெடி எடுத்தவங்க, படம் எடுக்கிறவங்க. அப்ப அவங்க பார்த்து ஒரு ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள சினிமாக்காரன் தாண்டி ஒருத்தவங்க டச் பண்ணது போறாங்க போய் அந்த கதை அதோட வழி. எனக்கு ஒரு நல்ல படம் வாழை படம். இப்ப படத்துல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா எடுத்த உடனே ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த ஃபைட் நடக்கும்னு சொல்லிட்டு. கமல் சார் டாலர் உனக்கு எப்படா கிடைச்சுன்னு சொல்லி ஃபைட் நடக்கும். எனக்கு தியேட்டர்ல உட்காந்து பாக்குறேன், என்னன்னா இது ரஜினி சார் கமல் சார் அந்த காம்பினேஷன் பாக்குறப்ப இப்ப இருக்கிறது அப்ப பயங்கரமா இருந்திருக்கும் போல. நம்ம அந்த பீரியட் அப்போ படம் பார்த்தது இல்லை இல்லையா. அது ரொம்ப பழைய வருஷம் நினைக்கிறேன். 1990 60 அப்படி சம்திங் ஏதோ பின்னாடிதான். 2000 வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல 80கள்ல தெரிஞ்சு நடந்திருக்கும். அந்த அந்த படம் ஸ்டார்டிங்கே அந்த ஃபன்ல என்ன ஆரம்பிக்குது. செம ஃபன்னா இருந்தது. அந்த 2 பேர் அந்த சேகர் கேரக்டர் பா அற்புதமா இருந்தது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா அந்த சின்ன பையன் இருக்கல, அந்த பையன் ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் மாரிசெல்வராஜன் சொன்னாரு. அவரோட பயோகிராஃபி படம் தானே. அப்ப அவர்தாங்கிறப்ப அவர் ஸ்கூல் போறப்ப வாழை தூக்குறதுக்கு போறதுக்கு ₹1 அந்த அவர் வேலை செஞ்சு கிடைக்கிறது, ₹1 கிடைக்கிறது அவங்க எவ்வளவு பாடுபடுறதும். சின்ன வயசுல அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த 2 நாள் லீவ்ல வாழைக்காய் தூக்குறது போறதுக்குலாம் பாக்குறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதை விட என்னன்னா ஒரு மனுஷன் உண்மையிலேயே வாழ்ந்திருக்காண்டார் அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப பயங்கரமா இருக்குது. எல்லாருமே தியேட்டர்ல உட்காந்து அந்த படத்தை பார்க்கணும். நான் தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்ப மோஸ்ட்லி நிறைய படம் பாக்குறப்போ ஒரு படம் முடிய போது தெரிஞ்சவொடனே எல்லாம் எந்திச்சு போயிடுவாங்க. பட் ஆனா இந்த படம் அப்படி இல்லை. முடிஞ்சுமே ஒரு அமைதியான நிலையில எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த அந்த பாதவத்தி பாட்டு ஓடுது, எல்லாரும் கண்ணுல தண்ணி, சில பேருக்கு தண்ணி வருது, சில பேருக்கு ஒரு துக்கமான செய்தி. வீட்டுல நிகழ்ச்சி நடந்தா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இசை போயிட்டே இருக்கப்போ அங்க வெளில உட்காந்து இசை அடிப்பாங்க, மாலம் போயிட்டு இருக்கோம், நம்ம உள்ள கொஞ்சம் அமைதியா இருப்பாங்களே, நிசப்தமான ஒரு சைலண்ட் இருக்கும். அந்த சைலண்ட் தியேட்டர் ஃபுல்லாவே இருந்தது. அது நான் அங்க ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு அதுதான் எனக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த ஃபீல் அந்த அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளவு இறப்பு அந்த செய்தி நடக்கிறப்ப அந்த பாட்டு என்ஹான்ஸ் பண்ணுது, தூக்குது நம்மள அப்படியே அந்த ஃபீல்க்கே இடத்துக்கே. அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. சந்தோஷ் நாராயண் சார் இசையை கொடுத்தது. படத்துக்குமே நல்ல இசையை கொடுத்துருக்காரு. படம் ஒட்டுறதுக்கு காரணமே இசையா கூட இருக்கலாம். சாமான மனிதர்களை ஒட்டுறதுக்கு காரணமே உங்க மண்ணின் இசை அங்க ஒலிக்குது. அந்த அந்த நார்மல் இசை ஒலிக்கிறப்ப நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம கனெக்ட் வந்துடும். நான் பாட்டுலேயே சொல்லிருப்பேன், எனக்கு ட்ரெயிலர்லேயே சொல்லிருப்பேன். அதுதான் இணைக்க இளையராஜா சார் பாட்டுலாம் கேட்டா நம்ம அழுவ ஒரு ஆட்டோமேட்டிக்கா. சில பாட்டுலாம் கேட்டாலே ஏன்னா அந்த இசை மனசுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி. கோட் பட பாட்டுன்னு சொல்லுங்க, இளையராஜா சார் பாட்டு கேட்டு சொன்னேன். கோட் பட பாட்டுலாம் இல்லை, நீங்க எங்கேயா வரீங்க, இளையராஜா சார் பாட்டு சொல்றேன். அந்த மாதிரி இசையை இணைக்குது. நம்ம வாழ்வியலை இணைக்கிறப்ப வலியும் கடத்தப்படுது, இசையும் கடத்தப்படுது, உணர்வுகளுமே அங்க வேலை ஒர்க் ஆகுது மாதிரி. ஒரு சினிமாவா பாக்குறப்ப அது ரியலா பாக்குறப்ப அவருக்கு எப்படி இருக்குமோ அங்க தெரியல. இந்த மாதிரி செல்வராஜ் டைரக்டருங்கிற ஒரு ஆள் எங்கதான் இருந்தான்னு தெரியலப்பா.
என்ன சொல்றது அவர பத்தி என்னன்னா, ஒரு சினிமாவ எப்படி ஒரு அழகான ஒரு ஆயுதமா பயன்படுத்தவும் தெரியும். ஆயுதம்னு சொல்றது என்னன்னா, கேள்வி கேட்க தோணுதுல்ல. ஒரு அந்த படத்துல இந்த வாழை படத்துல ஒரு ரூ. 1 வந்து அதிகமா குடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, அது எப்படி வேணாலும் சொல்லிட்டுருக்கலாம். அரசியலா காட்டிருக்கலாம். பட் ஆனா அவங்க அவங்க சார் என்ன பண்ணியிருந்தாருன்னா, தொழிலாளி, முதலாளி அப்படிங்கிற ரீதியில காட்டியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அரசியல் எப்படி வேணா காட்டியிருக்கலாம். ஒரு ரூ. 1000 கேட்குது உங்களுக்கு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிருக்கலாம். பட் ஆனா அங்க வந்து தொழில் தொழில் ரீதியா ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஒரு ரூ. 100 கேட்டா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் இப்படிதான் பண்ணுவான். அத வந்து சூப்பரா காட்டியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் என்னன்னா, இவரு டைரக்டர் என்னன்னா, ஒரு ஒரு மெட்டாஃபர் மாரி ஒரு 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 எல்லா படத்துலயுமே ஒரு இது மாரி ஒண்ணு உருவாக்கிட்டே போறாரு. இப்ப என்ன சொல்றது? வாழை படத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த மாடு தொலைஞ்சிரும். அவருக்கு அந்த மாடு தொலைஞ்சிறப்ப, அது மாட தேடிக்கிட்டே போவாரு. போறப்ப மாடு கிடைச்சிரும். அது அங்க ஒரு சீன் நடக்கும். அப்புறம் என்னன்னா, அவங்க அம்மா அந்த மாட்ட வித்துருவாங்க. அது ஒரு பெரிய பெரிய இழப்பா இருக்கும் அவனுக்கு அது அங்க. பையன் பெருமாள்ல பார்த்தீங்கன்னா, நாய் வளர்ப்பாங்க. இந்த நாய் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாரி ஆப்போசிட்காரன் என்ன பண்ணுவான், கொண்டு போய் தண்டவாளத்த கட்டி கொன்னுடுவான். கர்னல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதை ஒண்ணு இருக்கும். அந்த கழுதைய என்ன பண்ணுவாங்க, கட்டி வச்சே இருப்பாங்க. ஸோ அந்த கழுதைய கட்டுலருந்து விடுவிக்கிறது நம்ம கர்ணனா இருப்பாரு. ஸோ அது அது பயங்கரமா இருந்தது. அதுல இது இப்ப மாமன்னல் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பன்னிக்குட்டி வச்சிருப்பாங்க. எல்லாருமே நான் உட்பட பன்னிக்குட்டினா நம்ம கையில தூக்குவோமா? நான் தூக்க மாட்டேன். எனக்கு நாய்க்குட்டி என்னால தூக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிபிளான ஆளு. நாய்க்குட்டியே தொட மாட்டேன். அப்படிங்கிறப்போ பன்னிக்குட்டிலாம் நம்ம தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ அது அது அங்க உடைக்கிறாரு பாரு. ஒரு அவ்வளோ பெரிய பிம்பமான ஒரு உதய ஸ்டாலின் சார் வந்து அங்க பன்னிக்குட்டி தூக்கி வச்சு அத உடைக்கிறார்ல அங்க. அது டிஃபரெண்ட்டா இருக்கு. அது ஒரு பன்னிக்குட்டி சிறகு முளைச்சு ரெக்க மாரி பறக்குதுன்னு காட்டியிருப்பாரு. அவரு இந்த மனுஷன் யாருன்னே தெரியல. டிஃபரெண்ட்டா யோசிக்கிறாருப்பா. நல்லா இருந்தது. அவரோட தாட்ஸ் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இன்னும் சில படங்கள் பார்ப்போம். அவரோட படங்கள் பார்ப்போம். எனக்கு இந்த மாரி சினிமா ரொம்ப பிடிக்கும். மாரி செல்வராஜ் சாருக்கு ஒரு சல்யூட் போடுவோம். நல்லா இருக்கு. ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு குறை சொல்ற மாரி இல்ல. குறையே கிடையாது. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தியேட்டர்ல போய் படத்த பாருங்க. எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் நடக்க போகுது. என்னன்னா சில சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்து தொலைஞ்சுட்டேன் நான் வேற. இந்த மாரிலாம் படம் பார்க்க போறப்ப எந்த இதுவும் பார்க்காதீங்க. டைரக்ட்டா நீங்க படத்துக்கு போங்க. இது அந்த ஆடியோ லான்ச் நடத்துனாங்கல்ல, அதிலயே வந்து யாரையோ சொல்லிருப்பாருங்க. நெல்சன் யாரையோ சொல்லிட்டாரு நெனைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு டக்குன்னு. ஓ! அப்படின்னு சொல்லி கணிச்சுட்டேன் நானு. ஒரு வேள மேபி எனக்கு தெரியாம இருந்திருந்தா நான் எனக்கு பயங்கர கனெக்ட் பட்டுருப்போம். கனெக்ட் ஆகி ரொம்ப நான் நான் இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேனோ தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சுட்டு அதனால வந்து எனக்கு ஒரு அந்த இது இல்லாம ஓகே எப்படி இருக்க போதுன்னு சொல்லி பார்க்க தான் போனேன் நானு. அது நல்லா இருந்தது எனக்கு. அந்த ஃபீல் குடுக்குறது நல்லா இருந்தது. முக்கியமா எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. அத விட முக்கியமா சொல்லிட்டு டீச்சர் லைலா டீச்சர் பேர் வர்றது தெரியலையே. அழகிய லீலா டீச்சர் வந்து அப்பா! அவங்க வந்து என்ன சொல்றது? அப்படியே நம்ம அந்த அந்த ஸ்கூல் லைஃப் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒரு எடுத்து காட்டுன மாரி இருந்தது அப்படியே. அழகிய லைலா அவங்க டீச்சர் பண்ற அந்த கேரக்டர் வந்து அப்பா! அவ்வளோ ஜஸ்டிஃபைடா இருந்தது. உண்மையிலேயே அந்த கர்ச்சீஃப எடுத்து காட்டுறப்ப உண்மையிலேயே உங்க அக்காவாடான்னு கேட்கிறப்ப, ஆமா. ஆமாம். இது உண்மையிலேயே உங்க அக்காவோடதா? அவங்க இது கர்ச்சீஃப தூக்கி காட்டுறப்ப, இது உண்மையிலேயே உங்க அக்காவா கேட்கிறப்ப, ஆமா இது எங்க அக்காவ தான் சொல்றப்ப, அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த கேரக்டர் இன்கம்ப்ளீட்டா முடிஞ்ச மாரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. மாரி செல்வராஜ் வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இன்கம்ப்ளீட்டா ஆன மாரி இருந்தது. ஒருவேளை படமே வந்து இன்கம்ப்ளீட்டா தான் முடியும்னு நெனைக்கிறேன். ஆக்ஷன்டோட படம் முடிஞ்சிருச்சு. நீ நெனைக்கிறப்ப ரொம்ப ஃபீலிங்கான படம்லாம் இல்ல. அந்த ஃபீல் இருக்குது. கிளைமாக்ஸ்ல அந்த ஃபீல் இருக்குது. பட் ஆனா அந்த பயங்கர காமெடியுமே இருக்குது. எக்ஸ்ட்ரீம் காமெடியும் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஜாலியா பார்க்குறப்போ ஒரு காதல் இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு ஃபீல் குட்டா இருக்குது. இன்னும் நெறைய நெறைய ஒரு வேரியேஷன்ஸ்ல எமோஷன் போயிட்டே இருக்குது. எண்ட்ல தான் எனக்கு வந்து உங்களுக்கு சோகமா இருக்கு தவிர, படம் வந்து நல்ல ஃபீல் குட் மூவியா இருக்குது. நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த மாரி உங்களுக்கு நெறைய படம் வேணும்னா, ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்க. ரியாக்ட் பண்ணி போடுவோம். நன்றி, வணக்கம். பழைய வந்து மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட். அந்த படம் பார்க்கறது வேஸ்ட். ஓடிடில வந்து பார்க்கறது வேஸ்ட். ஆனா தியேட்டர்ல ஏன் சொல்றேன்னா, எல்லாத்தையும் மறந்து நீங்க தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்க முடியும். செல்லுல பார்க்குறீங்க, டிவில பார்க்குறீங்க, வீட்ல பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க சில பல இடைஞ்சல் வரப்போ உங்களுக்கு அதுலருந்து கனெக்ட் ஆகாத மாரி இருக்கும். தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு தியேட்டர்ல உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும்.
சவுண்ட் மட்டும் கேட்கும். அப்போ உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்றது. சரி இந்த படத்த வந்து எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. வாழை படத்த நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துருவாங்க. அப்புறமேட்டுக்கு நீங்க அந்த படத்தோட தாக்கத்தையும், இன்பத்தையும் எல்லாருமே பேசுவீங்க. வீட்ல பேசிப்பீங்க, பைக்ல வரக்குள்ள பேசிப்பீங்க, கார்ல வரக்குள்ள பேசிப்பீங்க. பஸ்ல போகல அந்த படத்த பத்தி பேசிப்பீங்க. பார்த்துட்டு வெளில வந்து. அந்த மாரி எனக்கு நெறைய ஃபீல் அந்த மாரி நாங்க நெறைய ரொம்ப பேசிட்டு இருந்தோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாரி தொடர்ந்து ஆதரவு ஆதரவு குடுங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க. பட் ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே பண்ண மாட்றீங்க. அது கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. பரவால்ல பண்ணுவீங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.